Welcome back students to Shankar's physics tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 physics chapter 3 laws of motion ல இருந்து motion of connected bodies தான் பார்க்க போறோம். Okay. So இந்த இடத்துல ரெண்டு masses எடுத்துக்கிறோம். ரெண்டு massesையும் நம்ம ஒரு stringகால connect பண்ணிருக்கோம். So motion of connected bodies by string அப்படினு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணும் பொழுது இதோட ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும், இதோட அசம்ஷன்ஸ் கன்சிடரேஷன்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் யூஸ்வலாகவே இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஸ்ட்ரெச்சபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேவா? அப்போ ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருந்தால் லூஸ் ஆகிடும். எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை. நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து வெரி லைட் வெயிட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது மாஸ்லெஸ், அதோட மாஸை கூட நம்ம கன்சிடர் பண்ணாத அளவுக்கு லைட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, லைட் அண்ட் inextensible or unstretchable அப்படிங்கிறாங்க. ஸோ ஈவன் தோ மாசஸ் லோட் பண்ணா கூட அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாம இருக்கணும். ஸோ inextensible string, inextensible or unstretchable அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். unstretchable ஸ்ட்ரிங்கா இருக்கணும் என்னோட ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தோட எண்ட்ஸ்லையும் ரெண்டு மாசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன? M1 and M2. ஸோ இதை வந்து வெர்டிக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆர் இந்த ரெண்டு மாசஸையும் ஹரிசான்டலாகவும் கனெக்ட் பண்ணலாம் பை யூசிங் அ ஸ்ட்ரிங். அது மாதிரி இன்க்ளைன்டு பிளேன்லையும் கனெக்ட் பண்ணலாம். எந்த மாதிரி பிளேன் ஆகட்டும், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பொழுது இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி இந்த மாசஸை நீங்கள் புல் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு வகையான டென்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். இப்போ இந்த ரெண்டு மாசஸுமே ஒரே ஸ்ட்ரிங்கால கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ரெண்டு டென்ஷனுமே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து சேம் ஆகும். எந்த பாயிண்ட்ல வேணா எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் ஆகட்டும் இந்த பாயிண்ட் ஆகட்டும், ஒரே ஸ்ட்ரிங்கால ரெண்டு மாசஸ் டிஃப்ரெண்ட் மாசஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குமே இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து எல்லா இடத்துலையுமே அட் ஆல் பாயிண்ட்ஸ் வந்து சேமா இருக்கும். இந்த டென்ஷனோட ஃபோர்ஸ், தட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டி என்ன, இப்போ இந்த மாஸை ஹங் பண்ணியிருக்கோம். ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக புல் பண்ணிச்சுன்னா இந்த டென்ஷன் என்ன பண்ணும், இந்த மாஸை அப்வர்டாக புல் பண்ணும். ஸோ இதோட டென்ஷனோட டைரக்ஷன் என்ன, டைரக்டிங் அவே ஃப்ரம் த மாஸ். ஓகேவா? அது வந்து இன்வர்ட்ஸா, அதாவது இழுக்கிறது மாதிரி, மேலே நோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணும், இந்த M2 மாஸை அப்வர்டாக புல் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால டென்ஷன் வந்து அப்வர்டாக இந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு இந்த கண்டிஷனுக்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மாசஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டு மாசஸுமே டிஃப்ரெண்ட் மாசஸ். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து டவுன்லையும் இன்னொரு ஆப்ஜெக்டை நான் அப்லையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட மாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா M1 greater than M2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், எந்த கிரேட்டர் மாஸோ அதுதான் வந்து என்ன ஆகும், லோடு ஜாஸ்தியாக அதுதான் வந்து என்ன பண்ணும், கீழே டவுன்வர்ட் மோஷனில் இருக்கும். இந்த சிஸ்டம் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டவுன்வர்டாக உங்களுக்கு போகும். அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M1G வந்து இந்த மாஸ் M2-வை அப்வர்டாக புல் பண்ணுது. அதான் அர்த்தம். இந்த மாதிரி செட்டப்லாம் நம்ம என்ன இடத்துல பார்ப்போம், ஒரு வெல்லில் வந்து நம்ம தண்ணி அரைக்கணும்னா, ஸோ அதோட எண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு புள்ளியை கனெக்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் ஒரு கயர்லையோ ரோப்லேயோ நம்ம ஒரு பக்கெட்டை கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து டைரெக்டாக நம்ம தண்ணி இறக்கிறதுக்கு பதிலாக இந்த புள்ளி மூலியமாக நான் இந்த டவுன்வர்ட்ஸாக இந்த ரோப்பையோ இந்த ஸ்ட்ரிங்கையோ டவுன்வர்டாக புல் பண்ணும்போது இந்த பக்கெட் வந்து அப்வர்ட் மோஷனில் போகும். ஓகே, அப்போ நான் இந்த பக்கெட்டை நான் மேலே நோக்கி இருக்கணும்னா நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஐ ஷுட் கிவ் அ ஃபோர்ஸ். அப்போ என்னோட இந்த ஃபோர்ஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எந்த ஒரு ஒர்க்கையும் ஒரு வெர்டிக்கல் மோஷனில் புல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புள்ளி மூலியமாக பண்ணும்போது நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி புள்ளி செட்டப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நாட் ஒன்லி தட், இப்போ இந்த ஸ்ட்ரிங் மட்டும் நம்ம லைட் வெயிட்னு கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளியும் நம்ம லைட் வெயிட் மாஸ்லெஸ்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணக்கூடிய மாசஸ் என்ன தான், ரெண்டு தான், ஒன்று M1 இன்னொன்று M2, அது மட்டும். ஸோ ஒன்ஸ் ரெஸ்டம் ரிலீஸ் பண்ண உடனே இந்த புள்ளி வந்து M1 வந்து டவுன்வர்ட் மோஷனில் இருக்கும். ஓகேவா? அப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், ஃபர்ஸ்ட்டு டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ரெண்டு மாசஸ்லையுமே. ஸோ டவுன்வர்ட் gravitational force acts on the
masses. Okay, m1 and m2. So அப்ப என்னன்னு வரும்? m1 மேல m1g, m2 மேல m2g. ரெண்டுமே downward force. இன்னொன்னு என்ன நம்ம பார்த்தோம்? இந்த gravitational force இந்த masses downward pull பண்ணும்போது இந்த string இந்த masses upward pull பண்ணும். So upward tension. Okay, upward tension or upward force கூட எடுத்துக்கலாம். So upward tension acts on the masses m1 and m2. Okay, ரெண்டுமே upwards pull பண்ணும். So இந்த ரெண்டு forces தான் இந்த ரெண்டு masses மேலேயும் act ஆகுது. One system release பண்ணோனே m1 greater இருக்கிறதுனால, mass greater இருக்கிறதுனால இந்த system downward போகுது. அப்போ இந்த body ஒரு acceleration produce பண்ணுது, that is A. அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல பாடி டவுன்வர்ட்ஸா இருக்கிறதுனால என்னோட ஆக்சலரேஷனும் டவுன்வர்ட்ஸா இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது டவுன் ஆகும்போது இந்த மாஸ் என்ன ஆகும்? அப்வர்டா மூவ் ஆகும். ஸோ என்னோட கிரேட்டர் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, அப்போ என்னோட ஆக்சலரேஷனும் என்னவா இருக்கும்? ஆன் தி அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாசஸை நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த ஆக்சலரேஷன் இஸ் வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸோட இருக்கும். மேபி இந்த டைரக்ஷன், ஏன்னா இந்த இடத்துல ஆக்சலேஷன் டவுன்வர்டாக இருக்குது, இந்த இடத்துல ஆக்சலேஷன் வந்து அப்வர்ட்ஸாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு மெக்னிடியூட் ஆல்மோஸ்ட் த சேமாக இருக்கும், பட் டைரக்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி புள்ளி சிஸ்டமில் நம்ம வந்து ரெண்டு மாசஸை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த ஆக்சலரேஷன் வந்து ஒரு ஸ்மாலர் எக்ஸ்டென்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம். இப்போ FBDக்கு போயிடலாம். ஸோ FBD ஃபார் போத் த மாசஸ் பண்ணிடலாம். ஸோ FBDங்கிறது என்னது? Free body diagram of mass m1 and FBD of m2. Okay, so m1 ல என்னென்ன force act ஆகுது? downward gravitational force. ஏன்னா உங்களுக்கு தெரியும் m1 greater-ஆ இருக்கிறதுனால இதோட magnitude ஜாஸ்தியா இருக்கு, length வந்து ஜாஸ்தியா போட்டுக்கோங்க. tension force வந்து comparatively கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம லென்த்தை வச்சு இந்த ரெண்டு ஃபோர்ஸஸோட மெக்னிடியூடையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ டவுன்வர்ட் மோஷனில் இருக்கிறதுனால ஆக்சலரேஷனும் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அடுத்தது FBD ஃபார் m2 உங்களுக்கு அப்வர்ட் மோஷனில் இருக்குது இந்த மாஸ். ஸோ எனக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்குது, என்னோட ஆக்சலரேஷனும் அப்வர்டாக இருக்குது. ஸோ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m2g வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ FBD வரைஞ்சாச்சு, ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மாசஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு for m1 and m2. அடுத்த வேலை என்னது? applying Newton's second law of motion. So applying Newton's second law. ஓகே, இப்போ ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணோம். இந்த இடத்துல ஹரிசான்டல் டைரக்ஷனை வந்து x ஆக்சிஸாகவும் வெர்டிக்கல் டைரக்ஷனை நம்ம வந்து y ஆக்சிஸாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ டவுன் த y வந்து உங்களுக்கு நெகட்டிவ் y, on the other side of the x வந்து negative x இருக்கும். சரி, first applying Newton's second law for the mass m2. first for m2 பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? greater force எது? tension force தான். ஓகே, எந்த டைரக்ஷன்ல? பாசிட்டிவ் x டைரக்ஷன். அப்போ t யூனிட் வெக்டர் என்ன? j cap. ஓகே, மைனஸ் m2 g j cap. இதுதான் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் m2. ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்வர்டாகவும் ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்டாகவும் இருக்கு. அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன? அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ். j cap is equal to, ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதுவோம்னா அந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மல்டிப்ளைட் பை acceleration of the object. அதோட டைரக்ஷன் என்ன? யூனிட் வெக்டர் என்ன? that is also positive j cap. இப்போ ஹரிசான்டல் டைரக்ஷன்ல எந்த மோஷனும் இல்லை. ஓகே, அதனால ஹரிசான்டல் பாராமீட்டரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு காம்பனன்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? t மைனஸ் m2g is equal to m2 into a. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் m1. ஓகே, ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி என்னது? for the mass m1, which is the greater force? m1g is the greater force. Tension வந்து smaller force. But still நம்ம வந்து Cartesian coordinate system apply பண்ணும்போது, அதாவது என்ன coordinate system choose பண்ணும்போது positive y வந்து first எழுதிக்கலாம். அப்போ t positive j cap minus m1a j cap. ஏன்னா மைனஸ் j capங்கிறது போது என்னது? ஏன்னா நெகட்டிவ் y direction இருக்கு, is equal to உங்களுக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு? டவுன்வர்ட்ஸாக இருக்கு. அப்போ மைனஸ் m1a. ஓகேவா? இதோட யூனிட் வெக்டர் என்ன? j cap. ஸோ இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? t மைனஸ்
m1g is equal to minus m1a. இப்போ வந்து எனக்கு இந்த நெகட்டிவ் சைனை நான் நெக்லெக்ட் பண்ணும். ஸோ த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் நான் மைனஸால் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னவாயிடும் எனக்கு minus t plus m1g is equal to m1a. Okay, அப்போ எப்படி rearrange பண்ணி எழுதிக்கிறேன். So m1g minus t is equal to m1a. So this is equation 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த equation 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். So 1 plus 2. So நம்ம left hand side right hand side equate பண்ணோம்னா நமக்கு t minus m2g is equal to m2a. அப்புறம் வந்து இந்த இடத்துல மைனஸ் டி வருதா. ஸோ மைனஸ் டி பிளஸ் m1g கரெக்டா இஸ் ஈக்குவல் டு m1a. ஸோ டி கெட்ஸ் கேன்சல். நமக்கு என்ன கிடைக்கும், m1 மைனஸ் m2 டைம்ஸ் g. ஓகே, m1g மைனஸ் m2g வரும். g காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு m1 மைனஸ் m2g இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ m1 பிளஸ் m2 டைம்ஸ் a. ஓகேவா. இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, so m1 minus m2 times g is equal to m1 plus m2 times a. எனக்கு acceleration கண்டுபிடிக்கணும். so a is equal to, நான் இந்த m1 plus m2 நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். அப்போ m1 minus m2 divided by m1 plus m2 times g. எனக்கு இதுதான் acceleration of the masses of the system. okay, இப்போ நான் ரெண்டு masses-ஓட ரெண்டுத்தோட masses m1 and m2 ஈக்குவலா இருந்தா m1 is equal to m2 இருந்தா acceleration என்னவாயிடும், acceleration of the body is 0. அப்ப the body வந்து எந்த மோஷன்லயும் இருக்காது, the body is at rest. ரெண்டு மாசஸும் ஈக்குவல் மாசஸா இருக்கும் பொழுது எந்த சைடுமே உங்களுக்கு மோஷன் இருக்காது. ஸோ பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகேவா. சரி, இப்போ அடுத்தது நான் டென்ஷன் ஃபோர்ஸை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் ப்ரீவியஸாக இருந்தது. ஸோ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து டென்ஷன் பேராமீட்டரை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆக்சலரேஷனை வந்து நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நான் இந்த இடத்துல நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். டி மைனஸ் m2g இஸ் ஈக்குவல் டு mt. இந்த ஈக்குவேஷனில் நான் வந்து வேல்யூ ஆஃப் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் a in equation, I think இது வந்து 1 எடுத்துருந்தோம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ t minus m2g is equal to m2 times வேல்யூ என்னது m1 minus m2 divided by m1 plus m2 times g. ஓகேவா. இப்போ t is equal to, எனக்கு t தான் வேணும். ஸோ மைனஸ் m2g அந்த சைட் கொண்டு போகிறேன். இப்போ m2g plus இந்த m2 into g இருக்கா, m2 into g times m1 minus m2 divided by m1 plus m2. இதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த m2g காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ m2g காமனாக எடுத்துட்டா எனக்கு எந்த வரும், இந்த இடத்துல 1 வரும். 1 plus m1 minus m2 divided by m1 plus m2 வரும். ஸோ நான் வந்து LCM எடுத்துக்கிறேன். ஸோ m2g எடுத்தோன்னா ஸோ m1 plus m2 plus m1 minus m2 divided by m1 plus m2. ஓகேவா. ஸோ m2 gets cancel. நமக்கு ஃபைனலாக என்ன வருது, t is equal to m1 plus m1 2 m1 வந்துடும். அப்போ 2 times m1 இந்த m2g இருக்கு. ஸோ m2g divided by m1 plus m2. ஸோ இதுதான் tension force. ஓகே, இப்போ அந்த acceleration of the masses m1 and m2 எப்படி இருக்கும், the acceleration parameter. ஓகே, நான் வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறேன். ஸோ the acceleration vector வந்து for m1, ஏன்னா அது வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்கு இல்லையா. அப்போ அது வந்து எப்படி இருக்கும், மைனஸ் டைம்ஸ் மைனஸ் ஆஃப் m1 by m2 divided by m1 plus m2 into g. Whereas the acceleration for the mass m2 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால so this acceleration vector is simply m1 minus m2 times, sorry, m1 minus m2 divided by m1 plus m2 times g இருக்கும். ஓகேவா. So this is for the case of vertical motion. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது horizontal motion பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதே 2 masses அதே கண்டிஷன்ஸ் தான். ஓகே, நம்ம புள்ளியோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துலையும்
m1 வந்து greater than m2. the stringகும் என்ன இருக்கும் unstretchable lightweight or massless string நம்ம கன்சிடர் பண்றோம். இந்த புள்ளியோட மாஸையும் நம்ம கன்சிடர் பண்ண போறோம், லைட் வெயிட்டா தான் கன்சிடர் பண்றோம். ஸோ இதுல வந்து ஒரு மாஸ் ஹரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கு, இன்னொரு மாஸ் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? சரி, அப்போ இந்த m1 கிரேட்டரா இருக்கும்போது ஸோ எந்த மாஸ் ஜாஸ்தியா இருக்கு, இது ஹெவியா இருக்கும்போது இது வந்து இந்த சிஸ்டமை டவுன்வர்டா புல் பண்ணும். ஓகே, அப்போ இதுல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது இந்த m1 மேல? ஸோ FBD வரைஞ்சோம்னா FBD ஃபார் m1. ஓகே, FBD ஆஃப் மாஸ் m1 ஒன்று வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஸோ m1g. இன்னொன்று அப்வர்ட் டென்ஷன் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்டாக புல் பண்ணும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த மாஸை அப்வர்டாக புல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் டென்ஷன் T. இப்போ இந்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், மாசஸ் டவுன்வர்டில் மூவ் ஆகிறதுனால என்னோட ஆக்சலரேஷனும் நெகட்டிவ் ஒய் ஆக்சஸில் இருக்கு. ஓகேவா? இதோட இது என்னது கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து திஸ் இஸ் x and this is y. ஓகேவா? அடுத்தது FBD ஃபார் த மாஸ் m2. இப்போ இந்த மாஸ் வந்து டவுன்வர்டா புல் ஆகும்போது இந்த மாஸ் m2 வந்து ஹரிசான்டலா உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ FBD ஆஃப் த மாஸ் m2. இதுல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது? ஒன்று டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் m2g, இன்னொன்று இந்த கான்டாக்ட்ல இருக்கிறதுலயே அந்த மாஸை. ஸோ ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இன்னொன்று இந்த பாடி வந்து அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன்ல மூவ் ஆகிறதுனால எனக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து அலாங் திஸ் பர்டிகுலர் அலாங் த ஹரிசான்டல் டைரக்ஷன் டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், பாயிண்டிங் அவே ஃப்ரம் த மாஸ். ஓகே, ஸோ எனக்கு 3 ஃபோர்ஸ், ஒன்று டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m2g, இன்னொன்று அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் n, இன்னொன்று டென்ஷன் ஃபோர்ஸ் T. ஓகே, எனக்கு அந்த ஆக்சலரேஷன் என்ன, மாஸ் வந்து அலாங் அ பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன்ல மூவ் ஆகிறதுனால என்னோட ஆக்சலரேஷனும் அதே டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த FBD வரைஞ்சாச்சு. இதோட கோஆர்டினேட் சிஸ்டமும் இதுதான். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஒய். இப்போ நம்ம அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் த மாசஸ். அப்ளைங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஃபார் த மாஸ் m1 எழுதிக்கலாமா? ஃபார் m1 ஒன்லி இந்த இடத்துல வெர்டிக்கல் பாராமீட்டர் தான், ஹரிசான்டல் மோஷன் எதுவும் இல்லை ஃபார் த மாஸ் m1. ஸோ எனக்கு m1g ஒன்று டவுன்வர்டில் இருக்கு, T வந்து அப்வர்டாக இருக்கு. அப்போ T j கேப், ஓகே, இந்த இடத்துல மைனஸ் m1g j கேப் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் m1 வந்து T j கேப் மைனஸ் m1g j கேப். This is equivalent to அதோட mass m1 multiplied by the acceleration of the mass. So m1a. ஓகேவா? அதோட டைரக்ஷன் என்ன, மைனஸ் j கேப்பா இருக்கு. ஸோ நம்ம காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், T மைனஸ் m1g is equal to மைனஸ் m1a. ஸோ நான் வந்து இந்த த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் நான் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் T பிளஸ் m1g is equal to m1a. ஸோ நான் இங்கே அது மேலே எழுதிக்கிறேன். ஸோ மைனஸ் T பிளஸ் m1g இஸ் ஈக்குவல் டு m1a. இது வந்து எனக்கு ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ இதே மாஸுக்கு வந்து m2க்கு நான் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷனில் நான் நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறேன் ஃபார் the horizontal direction and vertical direction. Okay, so first வந்து for the vertical direction y. Okay, for the vertical direction or for y direction. இந்த இடத்துல along vertical direction வந்து எனக்கு எந்த மோஷனும் இல்லை. ஸோ acceleration of the object வந்து 0வா இருக்கும். இப்போ நான் வந்து நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்ணும்போது எனக்கு n பாசிட்டிவ் y டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ n j கேப், நெகட்டிவ் y டைரக்ஷன்ல இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் n j கேப் மைனஸ் m2g j கேப் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஆக்சலரேஷன் 0வா இருக்கு. அப்போ என்ன வரும், n j கேப் இஸ் ஈக்குவல் டு m2g j கேப். காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு n இஸ் ஈக்குவல் டு m2gன்னு வருது. ஓகேவா? சரி, ஸோ ஃபார் y டைரக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ ஃபார் x டைரக்ஷன் ஆர் ஃபார் த ஹரிசான்டல் டைரக்ஷன் வந்து நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஹரிசான்டல் டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ், ஒரே ஒரு ஃபோர்ஸு, அது என்னது, டென்ஷன் ஃபோர்ஸ்.
அப்போ T positive x directionல அப்போ T I cap is equal to வேற எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. this is equivalent to left hand sideல அதோட mass m2 கரெக்டா, m2 multiplied by the acceleration of the mass. அது எவ்வளவு m2a, அதுவும் positive x direction தான். so m2a I cap. so components கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, tension வந்து T is equal to m2 into a, எனக்கு இதான் வருது. ஓகேவா? ஸோ எனக்கு இது ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், T is equal to m2a எடுத்து இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லை இது 2 இது 3ன்னு வச்சுக்கலாம். இந்த 3ஐ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த T is equal to m2a நான் இங்கே ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் 2 in 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், minus m2a plus m1g is equal to m1a. ஓகேவா? இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் என்னன்னு வேணும். ஸோ நான் இந்த m2 மைனஸ் m2a அதை சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், m1g is equal to m1a plus m2a. ஓகே, நான் ஏவை காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ m1 plus m2 times a is equal to m1g. ஸோ அப்போ என்னோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், a is equal to m1g divided by m1 plus m2. ஸோ இதுதான் என்னோட ஆக்சலரேஷன் பராமீட்டர். ஓகேவா? ஸோ which is m1g divided by m1 plus m2. இப்போ இந்த ஆக்சலரேஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வந்து again இந்த ஈக்குவேஷன் T is equal to m2a இருக்கு இல்லையா, இதில் ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னா T is equal to m2 times உங்களுக்கு m1 இருக்கா, ஸோ m1 m2 into g divided by m1 plus m2. okay, so for the horizontal motion பார்த்தீங்கன்னா m1 m2 divided by m1 plus m2. அதே same case for the vertical motion. okay, நம்ம the two pulleys connected through a string in a vertical way வந்து பார்த்தோம் இல்லையா, அதோட டென்ஷன் பார்த்தீங்கன்னா twice of the force இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்டிக்கல் மோஷன் அண்டர்கோ பண்ணும்போது மாசஸ் கனெக்டாக இருக்கும்போது ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து கிரேட்டராக இருக்குது வென் கம்பேர்ட் டு அதே ஸ்ட்ரிங்ஸை ஹரிசான்டலாக கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது. ஸோ இதோட அப்ளிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வேயர் பெல்ட்ஸ். நம்ம வந்து ஏர்போர்ட்லாம் போகும்பொழுது கன்வேயர் பெல்ட் இருக்கும்ல, இங்கே வந்து லக்கேஜஸை கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு லாங்கர் கன்வேயர் பெல்ட் இங்கே வந்து சுற்றிகிட்டே இருக்கும் அந்த கன்வேயர் பெல்ட் ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு. அப்போது இந்த இடத்துல இந்த கன்வேயர் பெல்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் வெர்டிக்கலாக ஒரு ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு க்ரெயின்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, க்ரெயின் யூஸ் பண்ணி சில ஆப்ஜெக்ட்ஸை லிஃப்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரிங் வந்து டென்ஷன் வந்து கிரேட்டராக இருக்குது வென் கம்பேர்ட் டு இந்த கன்வேயர் பெல்ட்டில் நம்ம கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? அதனால தான் இந்த க்ரெயினில் உள்ள பெல்ட்ஸை நம்ம ஆஃபனாக நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. So this result has some important application in industries. அதான் நம்ம டென்ஷன் கண்டுபிடிச்சோம். The rope used in conveyor belts வந்து work for longer duration than those used for cranes and lifts. Okay? The lift நம்ம யூஷுவல் லிஃப்ட்ல ஏறும்போது அந்த ஸ்ட்ரிங் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த டென்ஷன் அண்டர்கோ பண்ணக்கூடியது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால we need to change the string often. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த புள்ளி அண்ட் ஸ்ட்ரிங். ஓகே, மாசஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கோட அப்ளிகேஷனாக இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.